Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. So நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா வர வீடியோ இது. அண்ட் இது என்ன வீடியோ அப்படின்னா என்னோட 5th month பேபி ஷவரோட vlog தான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒன் டே பிஃபோரே வந்து தாம்பூலம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் இது வந்து நான் நாளைக்கு வேர் பண்ண போகிற சாரி, அதாவது ஃபங்க்ஷன் அன்னைக்கு வேர் பண்ண போகிற சாரி. ஸோ எங்கள் இதில் வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அது என்னென்னா 5th month பேபி ஷவர் வந்து பிளாக் கலர் சாரி வியர் பண்ணி பிளாக் கலர் பேங்கிள்ஸ் வந்து போடுவாங்க, திருஷ்டி கழிப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வியர்டாக இருக்கலாம், என்னது பிளாக் சாரியில் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ பிகினிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காவியா மெஹந்தி போடணுன்னு சொன்னால், ஸோ அதனால் அவளுக்கு வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செட்டப், விண்டோவிலே வந்து கர்டென்லாம் போட்டு மாலைலாம் அதிலே வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா கேமரா முன்னாடி இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. லைக் ரொம்ப லாங் கேப், இதுதான் யூடியூப் ஜேர்னிலே வந்து எனக்கு. ஸோ என்னுடைய ஸ்கின்னுமே வந்து நல்ல கண்டிஷனில் இல்லை. ஆக்னே மார்க்ஸ் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய பிம்பிள் மார்க்ஸுமே இருக்குது. அண்ட் நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப ரிலீஜியஸாக யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி சேஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். வெளியில் போகிறப்ப மட்டும் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேக்கப் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து பேஸை ப்ரெப் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ் யூஷுவல் என்னுடைய சீரம் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். நான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கெட் ரெடி ஆகுறது. ஏன்னா நானுமே எங்கேயுமே போவே இல்லை, மார்னிங் சிக்னஸ் அப்படி இப்படின்ட்டு எந்திரிச்சு நான் வந்து நார்மலாக என்னுடைய ரொட்டீனாக ஐப்ரோ இதெல்லாமே பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு லைக் ஒரு 4 to 5 months கேப்க்கு அப்புறமா நானே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிறது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் எப்பயும் போல் என்னுடைய பேஸ் ப்ராடக்ட்டை என்னோடய ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி என்னுடைய ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், டாட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ப்ரொசீஜர் வந்து கிடையாது. லைக் திட்டு ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ப்ரஷில் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் என்னுடைய பேஸ் முடிச்சதுக்கப்புறமா ஐப்ரோஸும் நான் வந்து ஆஃப் கேமராலே வந்து போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னுடைய ஐலிட்ஸை வந்து கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் என்னோடய ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பாப்பப் பண்ணி காமிக்கிறதுக்காக ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணி ஐலிட்ஸ்லேயும் ஃபுல்லாகவே அந்த கன்சீலர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம அடுத்து போடுற ஐஷேடோ வந்து நல்லா பிரைட்டாக பாப்பப் ஆகும். ஏன்னா டார்க் சர்க்கிள்லாம் நிறையவே இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து என்னோடய கன்சீலர் வச்சு என்னுடைய ஐலைட்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பவுட்ரு வச்சு நல்லாவே லாக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஐஷேடோ போடணும். ஸோ ஐஷேடோ போடுறது வந்து உங்களுக்கு கிளிப் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அது காமிக்க முடியலை. பட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லிப்ஸ்டிக்குமே நான் வந்து போட்டேன், ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். ஸோ பிளாக் சாரிக்கு ரெட் யூஸ்வலாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் எனக்கு என்னவோ அந்த ரெட் லிப் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ செட் ஆகலை அன்றைக்கான லுக்குக்கு. ஐஷேடோ வந்து ஒரு ப்ரௌன் மேட் ஐஷேடோ போட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் சென்டர்ஸில் ஷிம்மர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் ஷேடோட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிப் ஷேட் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லிப் அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு நியூட் கலர் மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேடோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீன்வைல் அம்மா வந்து மார்னிங் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையிலே சாமிக்கு வந்து ஒரு ஸ்வீட் வச்சு பூஜை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நல்ல நேரத்தில் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மீன்வைல் என்னுடைய ஆச்சி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள போயிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி டே. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாரையும் பார்க்குறது ஒரு பக்கம், அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறது, இது எல்லாமே சூப்பர் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஒரு 4 months ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிவிட்டு பாடியில் எனர்ஜி இல்லாத மாதிரி இருந்ததுக்கு இது வந்து கொஞ்சம் பூஸ்டப் மாதிரி இருந்துச்சு. ஸோ லிப்லாம் இப்போ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, லைக் அந்த நியூட் ஷேட் போட்டதுக்கப்புறமேட்டு. அதுக்கப்புறமேட்டு ஜுவல்லரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்க அந்த பிளாக் சாரியாக இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆன்டிக் நெக் பீஸாக இருக்கட்டும், இயரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நித்யா புட்டிக் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நித்யா புட்டிக்கோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா ஹேருக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எப்பயும் போல் நான் வந்து மேலே பஃப் வச்சு கிளிப் குத்துவேன் இல்லையா, நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி குத்திட்டு
கீழே வந்து நார்மலாக ஒரு பிரைட் போட்டுட்டு மெஸ்ஸி ஹேர்னே கிடைக்கும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதை வந்து அப்படியே சும்மா சுற்றி விட்டாச்சு. ஸோ சுற்றி விட்டதுமே பார்க்குறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏதோ வந்து ஹேர் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா நாங்களே வந்து பண்ணிக்கிட்டது தான். அதுக்கு மேலே சுற்றி ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த ஜடப்பிலெல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி மார்னிங் தான் வந்து எல்லாருமே வர்றதா இருந்துச்சு. லைக் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை, வீட்டுக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தோம். என்னோடய அத்தை சைடில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னோடய தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஜஸ்ட் சிம்பிளாக ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இன்டிமேட் ஃபங்க்ஷனாக தான் இதை வந்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் சாரியெல்லாம் எதுவுமே போடலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுடிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது உங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் ஹாலில் வந்து காமிச்சிருப்பேன். ஒரு சில்கில், ஒரு பட்டோலா சில்கில் வந்து ஒரு அனார்கலி இருக்கும். ஸோ அதை தான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அத்தை எல்லாருமே வந்து தாம்பூலம் எல்லாமே அவங்களும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தது எல்லாமே செட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஃபங்க்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு போட வேண்டிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்தாங்க, அந்த பிளாக் சாரீ. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ மீன்வைல் இவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முன்னாடி நான் நைட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறப்பே நான் வந்து சாரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பம்ப்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் சாரீ வியர் பண்ணுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், மேனேஜபிளாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே நான் வந்து ப்ளீட் பண்ணி அப்படியே தான் வந்து தாம்பலத்துலேயும் வச்சுருந்தேன். அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. லைக் அப்படியே போட்டு பின் பண்ணியாச்சு. ஆனால் இந்த சாரீ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் சில்க் சாரீ, ப்ரீமியம் ரேஞ்சில் உங்களுக்கு செமி சில்கில் வந்து கிடைக்குது. நித்யா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ப்ளவுஸ் வந்து நான் புதுசாக எதுவுமே ஸ்டிச் பண்ணல. இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் தான். அதவே வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். பிகாஸ் இப்போ தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபிட்டிங் வந்து எனக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. ஆல்சோ வந்து இன்னும் சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாடி சேஞ்சஸ் நிறைய நடக்கிறதுனால, அதனால் ப்ளவுஸு தச்சு அதுக்கு ஆரி ஒர்க் பண்ணி அதெல்லாம் எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ப்ளவுஸே இது கூட வந்து நான் மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகிடுச்சு. என்னோடய அத்தை எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பொட்டு வச்சு அந்த எல்லா ப்ரொசீஜருமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிளாக் கலர் பேங்கிள் தான் இதுக்குமே வந்து போடுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் திருஷ்டிக்குன்ற மாதிரி இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ பிளாக் கலர் பேங்கிள்ஸ் வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸில் தான் வந்து பிளாக் கலர் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் இந்த லுக்குக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரெடிஷன்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, லைக் இந்த பிளாக் கலர் சாரீ, பிளாக் கலர் பேங்கிள் இதெல்லாம் போடுறது அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவல் வளகாப்பில் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சந்தன குங்குமம் வச்சு பேங்கிள் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது. இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரொசீஜர் தான். என்ன கலர் மட்டும் எல்லாமே பிளாக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்து தாத்தா எல்லாருமே வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணி அச்சதையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு ஃபைனலாக வந்து ஆராத்தி வந்து எடுத்தாங்க திருஷ்டி கழிப்புக்காக. ஸோ இந்த ஆராத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நார்மலாக நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமேட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துருந்தோம். அண்ட் ஷாஷாவும் வந்து பார்த்துட்டு இருந்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அவளையும் தூக்கி வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து லன்ச் வந்து 5 வகை சாதம், அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ், சாம்பார், மற்ற இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் மீல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மாலை இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மாலை எடுத்ததுக்கப்புறமேட்டு அவங்களும் வந்து பிளாக் ஷர்ட் போட்டு 2 பேருமே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ அதுக்காக நெயில் பாலிஷ் எனக்கு போடவே இல்லை. அதனால் நெயில் பாலிஷ் வந்து போட்டுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லுக்காக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். அன்றைக்கி ஃபங்க்ஷனில் ஃபுல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து காவியா தான் வந்து எடுத்திருந்தா. அன்றைக்கி ஃபங்க்ஷன் சூப்பராக வந்து முடிஞ்சது. எங்களுக்குலாம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அண்ட் உங்களுக்கு அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி வேணால் நித்யா புட்டிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்கப் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். பாய், டேக் கேர்.